மாணவர்களே, 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீட் தேர்வு எழுதாம இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய அரசு மருத்துவ நிறுவனத்துல போய் குறைவான கட்டணத்துல பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. பெங்களூரில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய நிம்ஹான்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் இந்த நிறுவனத்துல 2026-27 கல்வியாண்டுக்கான இளங்கலை படிப்புகளுக்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் தற்போது வெளிவந்திருக்கின்றது. இங்க என்னென்ன படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எவ்வளவு சீட் இருக்கின்றது, எப்பொழுது தேர்வு நடைபெறும் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க இருக்கின்றோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. முதல்ல இந்த நிம்ஹான்ஸ் நிறுவனம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்று இந்தியாவினுடைய டாப் மெடிக்கல் நிறுவனங்களில் ஒன்றாக இந்த நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனநல மருத்துவம் மற்றும் நரம்பியல் அறிவியல் துறைகள்ல உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை, ஆராய்ச்சி மற்றும் சிறந்த மருத்துவ வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு படித்து முடித்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கு உலக அளவில் மிகப்பெரிய அங்கீகாரம் என்பது காத்துக் கொண்டிருக்கின்றது. இங்கு என்னென்ன படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துல 4 வருட படிப்புகளாக பிஎஸ்சி நர்சிங் என்ற கோர்ஸும் 3 வருட படிப்புகளாக பிஎஸ்சி இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் கிளினிக்கல் நியூரோ பிசியாலஜி போன்ற படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இடங்களுடைய எண்ணிக்கை பொறுத்தவரை பிஎஸ்சி நர்சிங்காக 85 இடங்கள் என்பது இருக்கின்றது. இதுல 35 இடங்கள் என்பது ஆல் இந்தியா கோட்டாவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல பிஎஸ்சி இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்ஸ்களுக்கு 4 இடங்கள் ஆல் இந்தியா கோட்டா என்ற அடிப்படையிலும் 7 இடங்கள் கர்நாடகா ஸ்டேட் மாணவர்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிஎஸ்சி இன் கிளினிக்கல் நியூரோ பிசியாலஜி இந்த கோர்ஸ்களுக்கு 2 இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தவிர சர்டிபிகேட் கோர்ஸ் பஞ்சகர்மா என்ற ஒரு வருட படிப்பும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கு படிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிப்பவர்களுக்கு 1 வருட அப்ரண்டிஸ்ஷிப் வாய்ப்பும் மற்ற படிப்புகளுக்கு 1 வருட இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இன்டர்ன்ஷிப் காலத்துல நர்சிங் மாணவர்களுக்கு மாதம் 25,000 வரையும், மற்ற டெக்னாலஜி படிப்புகளுக்கு மாதம் 13,150 வரையும் ஸ்டைபன், அதாவது உதவித்தொகை என்பது வழங்கப்பட இருக்கின்றது. படிக்கும் போது வருமானத்தோடு அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்கின்றது. இந்த கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் நிம்ஹான்ஸ் நடத்தக்கூடிய ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக மட்டுமே அட்மிஷன் இங்கு நடைபெறுகின்றது. இந்த படிப்புகளுக்கு நீட் தேர்வு என்பது தேவையில்லை. தகுதியை பொறுத்தவரையிலும் 12ஆம் வகுப்புல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி மற்றும் ஆங்கிலத்தை மாணவர்கள் படித்திருக்க வேண்டும். பொது பிரிவினர் 45 அக்ரிகேட் மதிப்பெண்களோடும், எஸ்சி எஸ்டி பிரிவினர் 40% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, நியூரோ பிசியாலஜி படிப்புகளுக்கு மேத்ஸ் படித்திருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் 1, 2026 அன்றைய தேதியின்படி உங்களுக்கு குறைந்தபட்சம் 17 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அதிகபட்சம் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகளும் வயது தளர்வும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நுழைவுத் தேர்வு முழுக்க பெங்களூரில் மட்டுமே நடைபெற இருக்கின்றது. தேர்வானது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்ற அடிப்படையில் 100 வினாக்கள் கேட்கப்பட்டு 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும். இந்த தேர்வானது 90 நிமிடங்கள் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்விலே நெகட்டிவ் மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் மாணவர்கள் தெரிந்த கேள்விகளுக்கு மட்டுமே சரியாக பதிலளிக்க வேண்டும். இந்த வருடத்திற்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் மே 16 அன்றே வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் 15 ஜூன் 2026 வரை ஆன்லைனில் இதற்காக விண்ணப்பிக்கலாம். இந்த வருடத்திற்கான தேர்வு ஜூலை 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு வகுப்புகள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் துவங்க இருக்கின்றது. கல்வி கட்டணத்தை பொறுத்தவரை பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு ஜெனரல், ஓபிசி மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மாணவர்களுக்கு வருடத்துக்கு 53,000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வருடத்திற்கு 38,000 ரூபாயை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கு வருடத்திற்கு 25,050 ரூபாய் மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த படிப்புகளுக்கு மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ இணையதளம் என்பது www.nimhans.ac.in என்ற இந்த இணையதளத்திலே மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். ஒரு மாணவர் அதிகபட்சமாக 3 கோர்ஸ்கள் வரை விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனிலே விண்ணப்பிக்கின்ற பொழுது உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், மாற்றுச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆகியவற்றை தயாராக வைத்துக் கொண்டு அப்லோட் செய்ய வேண்டும். எனவே மாணவர்களே, நீட் தேர்வு இல்லாமல் ஒரு டாப் சென்டர் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை நீங்க தவற விடாதீர்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில்